ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இல்லை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாரதி ஜெராக்ஸுக்கு வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணலைங்க. இது வந்து மெர்சி வந்து நமக்கு ஏதோ கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளே என்ன இருக்குது அதை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குது, நோ ஐடியாஸ். ஸோ லைவ் ரியாக்ஷனாக பார்க்குற மெர்சி. ஓகே ஃபைன். ஃபுல் வீடியோ பார்க்க வந்து நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் தான் போஸ்ட் போடுவேன், வந்து பார்க்குறேன்னா பாடுறா. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட் நிறைய பேப்பர் இதெல்லாம் இருக்குது. ஏதோ எழுதியிருக்காங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது இப்படி எடுக்கலாமா இல்லை எப்படி கவச்சு எடுக்கலாமா? ஓகே, இப்படியே இருக்கட்டும். அடடா, கிட்கேட் வாங்கி கொடுத்துருக்காங்க. சே, இந்த 2 கிட்கேட்டில் வந்து ஒன்று எனக்கு, இன்னொன்று ஆதி ப்ரோ உங்களுக்கு. ஓகே, ஆதி நீங்கள் சுகர் பேஷண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கிட்கேட் தேவைப்படாது. உங்களுக்கு கொடுத்த கிட்கேட்டை நானே சாப்பிட்டுக்கிறேன். ஆதி ப்ரோ மன்னிச்சிருங்க. ஓகே, அடுத்து ஓகே, ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஆதியோட இப்போ ரீசெண்ட் எடுத்த ஃபோட்டோ, இன்னொன்று என்னோட ரீசெண்ட் எடுத்த ஃபோட்டோ. ஓகே, ஏதோ சாங் இருக்குது, 2 பேத்துக்கு ஏதோ சாங் இருக்குது ஸ்பாட்டிஃபைல. என்கிட்ட ஸ்பாட்டிஃபையே இல்லையே, பரவாயில்ல, ஸ்கேன் பண்ணி தேடி பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து ஏதோ பேப்பர் டாக்குமெண்ட்ஸில் இருக்குது. இதில் கவிதை எழுதியிருக்காங்க. இதை நம்ம அப்படியே ஓரமாக வச்சுட்டு மற்றதில் பார்ப்போம். ஓ காட், இது எப்போ இதை மெர்சி வந்து ஏதோ லாக்டவுன் டைமில் வரைஞ்சதுன்னு நினைக்கிறேன். பிகினர் ஸ்டேஜில் இருந்தப்போ வரைஞ்சது. தேங்க்யூ மெர்சி. தம்பி ஆதி, என்ன இதான் ஆதி ப்ரோ, பார்த்துக்கோங்க, இது நீங்கள் தான். சார் உங்களை மட்டும் எல்லாம் நல்லா வரைஞ்சிடறாங்கப்பா. இதுங்க இதான் மெர்சி. மெர்சி, தேங்க்ஸ். வித் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் மெர்ஸ். அவங்க சிக்னேச்சர் போட்டிருக்காங்க. அழகே க்யூட்டாக ஜம்முன்னு இருக்கேனா? ஓகே ஃபைன், ரொம்ப நன்றி மெர்சி. உங்களோட இந்த பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் இது 2த்துக்கும் அண்ட் இதுக்கும் சேர்த்து ரொம்ப 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 நன்றி மெர்சி. அதுக்கப்புறம் இன்னொன்று எதோ எழுதியிருக்கியே, இது மட்டும் இது 2 என்னென்ன இருக்குன்னு தெரில. ஆதி ப்ரோக்கு ஏதோ பேப்பர். இது எனக்கு எழுதுனதா, இது ஆதிக்கு எழுதுனான்னு தெரியலையே. ஐ திங்க் இது வந்து ஆதி பரத்துக்கு எழுதுனதான் நினைக்கிறேன். 1 செகண்ட், படித்து பார்த்துடலாம். இந்த லெட்டர் வந்து இந்த நண்பன் ஆதிக்கு. ஸோ ஓகே ஃபைன், இதில் ஆதிக்குன்னு எழுதுறதுக்கு அப்புறமே அடுத்தவங்க பசங்க நம்ம போகக்கூடாது. ஃபைன், நம்ம இதோட அப்படியே சாத்திட்டு மூடிட்டு இப்படி வச்சுட்டு நமக்கு கொடுத்துருக்க இந்த கவிதையை மட்டும் படித்து பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த கவிதை வந்து மெர்சி என்னோட இதில் வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. இதை நான் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக இதெல்லாமே வந்து ஒரு ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயந்தான். என் ஸ்கூலில் வந்து என்னோட பிரின்சிபல் சார், மை டியர் பிரின்சிபல் சார் அப்படின்னு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த சினிமா விஜயோட கண்டென்ட் எதுவுமே அவருக்கு பிடிக்காது. ஸோ அந்த டைமில் அவர் இதெல்லாம் இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி அது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ண சொல்லிட்டு எந்த காம்படிஷன் எதுலேயுமே வந்து தளபதியோ ரிலேட்டட் எந்த இதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி அவர் நான் அடிச்சே ஆகணும், அவர் போட்ட ரூல்ஸை நான் பிரேக் பண்ணி ஆகணுன்றக்காண்டி ஒரு இன்டென்ஷனால் இந்த மாதிரி ஒரு கவிதையில் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபஸ்ட் எழுதினப்போ அந்த டைமில் வந்து மெர்சல் அப்படின்ற மூவி இருக்குல்ல, அந்த மூவியோட பேரை போட்டு அதில் வந்து மேக்ஸ் டீச்சரு சம்திங் எல்லாமே அப்படியே மொத்தமாக சேர்த்து வர மாதிரி எழுதியிருந்தேன். எல்லா டீச்சர்ஸையும் ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். வரவங்களாம் வந்துட்டு இது படத்தோட பேர் தானே, இது படத்தோட பேர் தானே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அது படத்தோட பேராக இருந்தாலும் அது ஃபுல்லாக படிக்கிறப்ப கவிதை தான் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் அ மூவி பஃப், இட்ஸ் அன் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணதை வந்து இப்போ கவிதை பேஜாக வச்சு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் தென் முக்கியமாக இன்னொன்று சொல்லணும் என்னென்னா, மெர்சி வந்து இன்றைக்கி நமக்கு எழுதியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன மாதிரியே வந்து எழுதியிருக்கிறாங்க. ஐம் ஃபீலிங் ஸோ கிளாட் ஃபார் இட். அந்த தமிழோ ஆர்எல்ஸ் எல்லாருமே இப்போ சாட் லாங்குவேஜுக்கு வந்துட்டோம்.
மோரர்லெஸ் எல்லாமே இப்போ வந்து டைப்பிங் லாங்குவேஜ் இல்லை சேட்டிங் லாங்குவேஜ் இந்த தங்கிலீஷில் தான் வந்து எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த கவிதைன்ற ஒரு இது டிபார்ட்மெண்ட்டே வந்து அப்படியே அழிஞ்சு போயிருமோ, இல்லை அது மாடிஃபை பண்ணாமல் அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நிறைய பேர் கவிதை மறந்துடுவாங்களோ. இந்த கவிதை இந்த லாங் கவிதையெல்லாம் படிக்கிறதே நிறைய பேர் இப்போ பண்ணுறது கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த 1 லைனர் 2 லைனர் கவிதையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி கவிதையை தான் எல்லாருமே பார்க்கறனால இந்த லாங் ஃபார்மட்டான பெரிய பெரிய கவிதை, அந்த ஃபீல் குட்டான அந்த ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி சொல்கிற அந்த கவிதையெல்லாம் இப்போ யாருமே படிக்கிறது கிடையாது. அண்ட் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு லாங்குவேஜ் தமிழ், அதில் எழுதக்கூடிய கவிதையாக இருக்கட்டும், அதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கிறேன். ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கிற அந்த கவிதையோட கவிதையாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு இந்த ஜென்சி கிட்லாம் ஏதோ மறந்துடுவாங்களோ, இல்லை அது அப்படியே வந்து காணாமல் போயிருமோன்ற ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸில் தான் வந்து எல்லாருமே போகிற அந்த சேட் லாங்குவேஜ்லேயே கவிதை எழுதுனா என்ன, எல்லாமே போகிற அந்த தங்கிலீஷ்லேயே கவிதை எழுதுனா என்ன அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஹெச்ஹெச்எஸ் அண்ட் தாட்ஸ் அப்படிங்கிற பேஜ். ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் இட். என்னோட பேருக்கு ஒருத்தங்க எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் அஸ்மான்றவங்க எழுதியிருந்தாங்க, செகண்ட் இப்போ ஒருத்தங்க எழுதியிருக்கிறாங்க, தட் இஸ் மெர்சி. என்னென்னு படித்து பார்ப்போம். இதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளேலே காமிக்கிறேன். ஹெச் ஃபார் ஹேவிங் ஹிம் ஆஸ் அ ஃப்ரெண்ட் இஸ் அ பிளெஸிங். நெஞ்சு நக்கெட்டுக்கு தோழி. அதுக்கடுத்து ஏ ஆஸ் லைக் அ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ஆர் ஃபார் ராப்பர் அனிருத் ஃப்ரம் ஜூபிட்டர். ஏங்க என்னோட சிங்கிங் ஸ்கில்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து வரிசையை பாடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புகிறேன். அடுத்து இன்ஸ்டாகிராம் இஸ் அண்டர் யோர் கண்ட்ரோல். இன்ஸ்டாகிராமில் தான் நானே கண்ட்ரோலாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அர்ஜென்டினா அரமெண்டல் சம்மந்தம் இல்லாமல் எழுதி வச்சிருக்கு. ஆர் ஃபார் ரேண்டம் ரேஞ்சர்ஸ் ஃப்ரம் SPD பவர் ரேஞ்சர். ஓகே. ஏ ஆல் டைம் என்டர்டெய்னர் ஹூ மேக்ஸ் ஸ்மைல் ஆன் பீப்புள்ஸ் ஃபேஸ். அதான் நீ எழுதுனதுலேயே உருப்படியான ஒரு வாக்கியம் இதுதான், ஆல் டைம் என்டர்டெய்னர். தேங்க்யூ. அதுக்கடுத்து ஹூ மேக்ஸ் ஸ்மைல் ஆன் பீப்புள்ஸ் ஃபேஸ். ஓகே. க்ளவுன் போடாத ஜோக்கர் நான் தான், சாரி மூஞ்சில் அந்த பொம்மை வைக்காத க்ளவுன் நான் தான். யாருனாலும் எப்போ வேணாலும் வாங்க, எல்லாருமே லைஃப்பில் கேமியோ பண்ணிவிட்டு அப்படியே டாட்டா பாய் பாய்னு ஓடிடுறாங்க. வந்து ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் ஆகி ஃபன் பண்ணிட்டு போய்க்கோங்க. அடி இஷ்டத்துக்கு அடி வரவ போகிறலாம் அடிச்சுட்டுக்கிறான், நீ வந்து 2 அடி அடிச்சுட்டு போ. அடுத்து எஸ் சாங் கம்போசிங் மைண்ட் பட் ட்ரூலி குட் இன் ரைட்டிங் போயம்ஸ். போயம். தேங்க்யூ. யூ யூனிவர்சல் மங்கி. ட்ரீம் பிக் அண்ட் அச்சீவ் மோர். அண்ட் ஹேவ் ஃபன் ஆல்வேஸ். இது ஏன் டைலாக்கு சுட்டுட்டா. அடுத்து ஏஸ்தட்டிக் ஏலியன். என் நேம் இஸ் HHS த மாஸ். சும்மா சொல்லலை, நிஜமாக தான் சொல்லியிருக்கேன். பை மெர்ஸ். நன்றிகள். உங்களோட கவிதை ரொம்ப நல்லா இருந்தது மெர்சி. அண்டு சரி, இது கவிதைன்னு சொல்கிறதா இல்லை நீ ட்ரோல் பண்ணியிருக்கேன்னு தெரியல. எனிவே இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அட் த சேம் டைம் என்னோட போர்ட்ரேட் வரைஞ்சிருக்கீங்க மெர்சி. இது எப்போது லாக்டவுனில் நீங்கள் பிகினராக இருந்தப்போ வரைஞ்சது, இப்போ நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக மாதிரி போயிட்டுருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட் ஆல்சோ. அண்டு இதையும் நான் மறக்க மாட்டேன். வெயிட் எல்லாமே ஓடிட்டுருக்கு. இன்னொரு ஃபோன் இருக்குது, இதில் வேணால் செக் பண்ணி பார்ப்போமா? என்ன சாங்ன்றதை செக் பண்ணி பார்ப்போம். வெயிட், லைவ்ல செக் பண்ணுறேன். தம்பி ஸ்கேனாக இருப்பா தம்பி. இன்னும் ஸ்கேன் ஆகி தர மாட்டேங்குது. சாரி காய்ஸ், சாகர நிலைமையில் இருமிட்டுருக்கேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்பாட்டிஃபை கோட்ஸ் எங்கப்பா நான் போய் இது பண்ணுறது, எதில் தேடணும்னு வேறு தெரியல. நம்மளாம் யூடியூப்லேயே தான் மியூசிக் கேட்குறாள்னால ஸ்பாட்டிஃபை பற்றி ஒன்றும் தெரியல. ஸ்பாட்டிஃபை கோட் ஸ்கேனர்.
ம், என்னப்பா எங்கப்பா போய் பார்க்கறது நான்? இங்க இருப்பா. தம்பி வந்துருப்பா. என்னப்பா நீ சும்மாவே வீடியோ எவனும் பார்க்க மாட்டான், இதில் இவ்வளோ லென்த்தா போனா? இதில் ஆக மாட்டேங்குது. நம்ம பிக் டாடி எடுத்து பார்ப்போம். இவன் சரிப்பட்டு வர மாட்டான். பாபு ஆயுதம். இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. கேமரா இந்த இருக்கு. ஸ்கேனர், ஸ்கேனர். தம்பி ஸ்கேனர் எங்கப்பா இருக்கு நீ? கோட் ஸ்கேனர். தம்பி என்னப்பா இது? ஸ்கேனத்துல பெரியது. ஸ்பாட்டிஃபை ஸ்கேனர் அன்சப்போர்ட்டட் ப்ரௌசர். இதுக்கு ஆப்பே ஏற்றி தொலைஞ்சிடலாம் போல. கொடுக்குறதா கொடுக்குற, ஏதோ யூடியூப்ல கொடுத்துருக்கலாம்ல. நீ மைண்ட் வாஷ் புரியுது, உன் மூஞ்சி கொடுக்குறதே பெரிய விஷயம், இதில் வந்து அதில் கொடுக்காது இதில் கொடுக்காதுன்னு சொல்கிறேன். கேட்குது, ஃபைன். நண்பர்களே, வர வர பேஷண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் குடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஒரு நாள் கூட ட்ரை பண்ணல. செத்த இதே மாதிரி வந்து டான்ஸ் ஆடுங்க, வைப் பண்ணுங்க. எங்க வந்து வைப் பண்ணுறோம். என் டெத்தில் வந்து யாரும் அழகக்கூடாது, எவனும் அழக மாட்டேங்க, அது வேறு விஷயம். ஃபஸ்ட்டு வருவீங்களானே தெரியல. இன்கேஸ் அப்படி யாராச்சும் வந்தீங்கன்னா வைப் 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 பண்ணணும், ஜாலியாக ஃபன் பண்ணணும். நோ சேட், நோ சோரோஸ். ஓகே, ஆப்பே ஏற்றிட்டேன்டா. அப்பாடா, இப்போ தாண்டா கேமரா காட்டுது. தம்பி தம்பி இருப்பா. அப்படியே என் ஃப்ரெண்டை போல ஆரம்பித்தான். சே, எப்படி இதை போட்டிருப்பேன்னு தெரியும், இருந்தாலும் அதை அவ்வளோ தூரம் கேட்டுட்டு இருந்திருக்கேன். ஓகே ஃபைன். ஆதி ப்ரோ, உங்களுக்கான கோட் நீங்களே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்சனல் நான் வர விரும்பலை. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. டடா, பாய்.